நெல்வலா கங்கையின் இரு மருங்கிலும் வாழ்கின்ற மக்களை பீதிக்குள்ளாக்கும் வகையில் நடமாடும் முதலைகள் தொடர்பில் பிரதேசவாசிகள் மற்றும் சூழலியலாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். நாளாந்தம் உக்கிரமடைந்து செல்கின்ற இந்த பிரச்சினையின் உண்மைத்தன்மையை கண்டறியும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் நெல்வலா கங்கை பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தனர். இந்த பயணத்தின் முதற்கட்ட தகவல்கள் அடுத்து. மிகவும் நீளமாக காணப்படுகின்ற நில்வலா கங்கையானது அதன் இரு மருங்கிலும் வாழ்கின்ற மக்களின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் வளங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது. மழையுடன் கூடிய காலநிலையின் போது நீர் நிரம்பி காணப்படுகின்ற நில்வலா கங்கையானது வறட்சி காலகட்டத்தில் அந்த பிரதேச மக்களின் உற்ற தோழனாகவும் விளங்குகின்றது. எனினும் பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் இந்த கங்கையிலிருந்து பாரிய முதலைகளால் பிரதேசவாசிகள் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்நோக்கினர். இங்கு முதலையொன்று நடமாடுவதாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் கூறப்பட்ட போதிலும் அதனை அரிதாகவே இங்குள்ள மக்கள் கண்ணுற்றுள்ளனர். இந்த நிலையில் நில்வலா கங்கையிலுள்ள முதலைகளின் எண்ணிக்கை எவ்வாறு உயர்வடைந்தது என்ற விடயமானது இதுவரையும் புரியாத புதிராகவே உள்ளது. மாத்தருக்கு அருகில் கடலுடன் கலக்கின்ற நில்வலா கங்கையில் நாம் பயணம் செய்தோம். இந்த கங்கையில் முதலைகளின் நடமாட்டம் எவ்வாறு உள்ளது என்பதை அறிந்து கொள்வதே எமது நோக்கமாக இருந்தது. குரோக்கடைல் ப்ரோசஸ் என்ற விஞ்ஞான பெயரினால் இனங்காணப்படும் இந்த முதலை இனமானது குறிப்பாக நில்வலா கங்கையின் அதிகளவில் நடமாடுவதை இதன்போது எம்மால் காண முடிந்தது. இரையை தேடிச் செல்லும் பாரியளவிலான முதலைகளே இவை. 25 அடியை விட அதிகளவிலான நீளத்தை கொண்ட முதலைகளையும் இந்த பகுதியில் அவதானிக்க முடிகின்றது. இந்த முதலைகள் செறிந்து வாழ்வதற்கான சூழல் நில்வலா கங்கையின் இரு மருங்கிலும் காணப்படுவதனை எம்மால் உணர முடிந்தது.